நீங்கள் அதிமுகவில் இருக்கீங்க, அதிமுக தலைமை மீது உங்களுக்கு அதிருப்தி அப்படின்னா நீங்கள் நேரடியாக அங்கே தானே போய் கேட்கணும். அது அமித்ஷா கிட்ட போய் கேட்டு அவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் எப்படி கழகத்தை ஆரம்பிக்கலாம். இதன் மூலமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து ஒரு பாஜகவுடைய ஆளாகத்தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து இவர் தாவேகாவுக்கு வந்ததுனால பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சந்தேகங்கள்லாம் ஏற்பட்டுருச்சு. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இவரை வந்து அனுமதிக்காமல் இருந்திருக்கலாம். அதுதான் எனக்கு தோன்றுகிற ஒரு விஷயம். அதே நேரம் செங்கோட்டையன் வந்துட்டதுனாலேயே நீங்கள் வந்து தாவேகாவையும் விஜயையும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவரும் சட்டப்பையில் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுருக்காரு. கட்சியோட அந்த பேனர்லையும் பார்த்தீங்கன்னா அலுவலக பேனர்லையும் மாற்றிட்டாரு. ஆனால் அவங்க ஃபோட்டோ அப்படியே இருக்குது. அதாவது அதிமுக தொண்டர்களுடைய ஆதரவு 2026 தேர்தலில் தாவேகாவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கான காரணம் செங்கோட்டையன் இங்கு வந்தது கிடையாது. என்னன்னா இப்போ எம்ஜிஆர் தொண்டர்கள், ஜெயலலிதா தொண்டர்கள் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வளர்த்த கட்சி இப்போ எடப்பாடிங்கிற ஒரு அடிமை கையில் போய் சிக்கிக்குச்சு. ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இவர் கிடையாது. எந்த நேரத்தில் வேணாலும் இவர் பணிந்து போகிற ஒரு நபர் தான். பாஜகவோட கூட்டணி இல்லைம்பார். அவர் அங்கிருந்து ஒரு மிரட்டல் வந்ததுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணி வைப்பார். ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் இந்த கட்சி போயிடுச்சு அப்படின்னு அவன் உள்ளுக்குள்ளே வந்து குமுறிக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் மீண்டும் அதிமுகவுக்கு வாக்களிப்பது அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வாக்களிப்பதா எடுத்துக்க முடியாது. அதனுடைய பலனை அனுபவிப்பது வந்து எடப்பாடி தான். ஆனால் எடப்பாடி அதற்கு தகுதியானவராக இல்லை அவன் பார்வையில். அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவன் பார்வைக்கு தெரிவது வந்து விஜய். என்ன காரணம்னா அவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அண்ணாவையும் தொடர்ந்து உயர்வாக தான் பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ விஜயுடைய உருவத்தில் அவர்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த வாக்குகள் அந்த பக்கம் போகும்.